ராதாஷ்டமி fasting till noon. இது வந்திருக்கு. ஸ்பெஷல் ப்ரோகிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஈவினிங் இருக்கு 6 o'clock ல இருந்து இருக்கு. சோ அதனால நாளைக்கு ஈவினிங் எல்லாருமே டெம்பிள் லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அதுல நீங்க ஜாயின் ஆகி ராதாஷ்டமி இது special class on Radhashtami also. அதனால என்ன கிளாஸ் இருந்தாலும் 6க்குள்ள முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒன்லி 18 days தவிர்த்து வெள்ளிக்கிழமை ஒண்ணுமே இருக்கிறது இல்ல. 4 மணிக்கு சனிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை நிறைய கிளாஸ். சனிக்கிழமை நாளைக்கு 6 மணிக்குள்ள எல்லா கிளாஸும் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெம்பிள் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி அத அட்டெண்ட் பண்ணுங்க. சோ இல்ல கோயில் கிட்ட இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்திலேயே கோயில் இருந்தாக்கா நீங்க அங்க போய் கூட அட்டெண்ட் பண்ணுங்க பிசிக்கலி. ஒன்னும் ஏன்னா இட் இஸ் லைக் டைரக்டா போய் பாக்குறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அந்த பிராப்தம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஆன்லைன்லயாவது நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிற இதுக்கு வரணும். ஓகே, கிட்டக்கு இருக்கிறவங்க தயவு செஞ்சு கிட்ட இருக்க கோயிலுக்கு போங்க. இல்ல அதுக்காக நான் பிரயத்னம் பண்ணி ரொம்ப தூரம் போனோம்னா அதை விடுத்துட்டு நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து அபிஷேகங்கள் எல்லாமே இருக்கும், கீர்த்தனைகள் இருக்கும் இல்லையா. சோ ராதாஷ்டமினா என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? ராதா ஜென்மதினம். சோ அதனால அவங்க இப்ப பல்ராம் ஜெயந்தில இருந்து வரும். பல்ராம் ஜெயந்தி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. ராதா வந்தாச்சு இல்ல மத்தாஜி? ஆமா, அவருக்கு முன்னாடிதான் வந்தது ஆக்சுவலி. சோ தட்ஸ் ஹவ் ஷி இஸ். சோ அது இட் இஸ் a plan. சோ ஃபர்ஸ்ட் அது ஒரு அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி யாருக்காவது தெரியுமா? கண்ணு கூட தெரியாம பார்க்காமலே முடிக்காமலே ஒன்ஸ் கிருஷ்ணா கம்ஸ் ஆமா, அதனாலதான். சோ ஷி ஃபர்ஸ்ட் டிசன்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்து பகவான் வருகிறார். சோ அது எல்லாமே அதாவது ஒன் ஆஃப் த டிவோட்டி. யார் அந்த டிவோட்டி ஆக்சுவலி? ஸோ ஹி ஒன்லி ஃபீல்ஸ் சுப்பீரியர் இஸ் காட் ஒன்லி. ராதையை வந்து அவர் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஸோ அந்த சாபத்தினால் தான் வந்து கீழே இறங்கி வருவாங்க இல்லையா. The separation of Radha and Krishna happens because of that. I also forget that devotee name who reaches into the கோலோகால போயிட்டு அவரு அவருடைய உன்னதமான நிலையெல்லாம் அவர் காணும் பொழுது he feels that அவர் மட்டும்தான் ஒன்லி சுப்பீரியர் இஸ் காட் அப்படின்னா இவர் மட்டும்தான், கிருஷ்ணா மட்டும்தான் அப்படின்னு. ஆனா அவருடைய அந்தரங்க சக்தி தான் ராதை என்பது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலை. இது ஜென்ரலி இது பிரிகுமுனி கூட அப்படித்தானே. ஸோ ஒன்லி பகவானை மட்டும்தான் சேவிப்பார் அப்படி. ஸோ இஃப் தே ஃபீல்ஸ் இட் சுப்பீரியர். ஸோ அந்தரங்க சக்திக்கு வந்து அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி தான் வந்து தாயின் ரூபத்துல இருக்கிறது. அதனால அவர் வேற, தாய் வேற கிடையாது என்பதை இப்ப நமக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குன்னா அதனுடைய ரூபத்தை நாம் காணும் பொழுது அந்த ரூபமும் நாமும் வேறுன்னு நம்ம நினைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா. ஸோ ஃப்ரம் த சுப்ரீம் காட் ஒன்லி வி ஹாவ் தட் இன்டர்னல் பொட்டன்சி னுடைய ரூபம் தான் நம்ம வந்து தட் ஹலாதினி அந்த இது கூட வந்து ராதை தான் என்று நம்ம படிக்கிறோம் இல்லையா. அதனால நம்ம ராதை வேறு பகவான் வேறு என்று எண்ண வேண்டாம். ஸோ ஈருடல் ஓர் உயிர் என்று போல நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அழகான ஒரு ப்ராவர்ப். அந்த மாதிரி ஒரு இதுதான் ஆற்றலின் ரூபத்தில் இருக்கக்கூடியவர் வந்து ராதை அப்படிங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ளணும். ஸோ கிருஷ்ணா எக்ஸ்பான்ஸ் டு நாராயணா அண்ட் ராதா எக்ஸ்பான்ஸ் டு த மகாலட்சுமி இந்த வைகுண்டா அப்படிங்கிறதையும் நம்ம கோலோக சாட்ல படிச்சோம் இல்லையா. ஸோ இப்படி நம்ம ராதையினுடைய இதை வந்து மேன்மை எல்லாருக்குமே இது அவ்வளவா தெரியறது இல்லை. ராதையினுடைய மேன்மையை வந்து நமக்கு, ஏன்னா இது நிறைய ஏட்டுக்கல்வியிலையோ எதுலையுமே, அதாவது ஏட்டுக்கல்வின்றத விட இந்த வேதங்கள்ல கூட பாத்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல ரெஃபரன்சஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு புராணங்கள்லயோ வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. ஏன் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இல்லைன்னா ராதையை பற்றி புரிந்து கொள்ற அளவுக்கு நமக்கு வந்து அத்தகைய ஒரு பக்குவம் கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ அதனாலதான் ஈவன் இந்த ரச டான்ஸ் நேத்து அதிகமா பாகவதத்துல கூட அதோட ரெஃபரன்ஸ் இல்ல ராதாராணி.
இல்ல ரெஃபரன்ஸ் கிடையாது. எங்கேயோ ஒரு சில இதுல மட்டும்தான் அந்த ரெஃபரன்சஸ், ரொம்ப 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 கம்மியான ரெஃபரன்சஸ் தான் ராதையை பற்றி. காரணம் என்னவென்றால் அவருடைய உன்னதமான அந்த நிலையை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது நமக்கு கிடையாது. நாம இந்த பௌதிக கண்ணோட்டத்தோட தான் நிறையவே நாம 99% அந்த கண்ணோட்டத்தை தான் நாம நோக்கம். கோஸ்வாமிகள் எல்லாம் கொஞ்சம் ராதைய உயர்த்தி பேசுறாங்க. கோஸ்வாமிகளுமே எஸ், பிகாஸ் அவங்க நம்ம இல்ல, அவங்க ஹையஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அதனுடைய உன்னதமான நிலை தெரியும் இல்லையா? இப்ப ராசா டான்ஸ் பத்தி நம்ம பேசும்போது நேத்து ராதிகா மாதாஜி இல்லாதனால ஐ காட் த எனக்கு ஒரு பிளெஸிங் என்னன்னா, அங்க இங்கிலீஷ்ல கிருஷ்ணா புக் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நேத்து. ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ராசா டான்ஸ் சாப்டர் 29 பாதியில வச்சிருந்தாங்க மாதாஜி. ஒரு 3 பேராகிராஃப் தான் எடுக்க முடிஞ்சது ஆக்சுவலி. பட் அதுல எவ்வளவு கருத்துக்கள் என்பது அந்த பேராகிராஃப் படிக்கும் பொழுது வருவோம் மாதாஜி தமிழ்ல. சோ அது ஏன்னா எனக்கு நிஜமாவே நான் இன்னும் 10th கேண்டோ இன்னும் உங்களோட தான் நானும் படிச்சுட்டே வரேன். ஐ எம் நாட் கிராஸ்ட் டெய்லி பேசிஸ். கிருஷ்ணா புக் நான் படிக்கல. நீங்க படிச்சாச்சா மாதாஜி? நீங்க படிச்சீங்க மாதாஜி? நான் தமிழ்ல படிச்சேன். பாகவதத்துல படிக்கணும்னு ஆசை. பாகவதம் வந்து நாம எல்லாருமே செயல் பண்ணிட்டு தான் போனோம். இன்னும் ஒரு 5 வருஷம் தான் கேரண்டி ஆகும். மாதாஜி உசுரோட இருப்போம். பகவான் அருள். நீங்க மட்டும் இல்ல மாதாஜி, நீங்க வயோதிகம்ன்றதுனால அப்படி யோசிக்கிறீங்க. வயோதிகம் ஆகாதவங்களுக்கு கூட எந்த கேரண்டியும் கிடையாது இல்லையா? க்ஷணம் நமக்கு வந்து மரணம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது, நம்ம அருகில் தான் இருக்கின்றது. ஆனால் அது எப்போ நம்மள அட்டாக் பண்ணணும்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோ மரணம் எப்பொழுது நமக்கு வரும்னே தெரியாது. காலையில பாகவதம்ல இத பத்தி தான் போயிட்டு இருக்கு இப்போ. ஆக்சுவலி ஃபியர், டேத்து இத பத்தி தான் நடந்துட்டு இருக்கு. காலகன்யா இதெல்லாம் வந்து 4th கேண்டோல வருது, 27th சாப்டர்ல. ரொம்ப அற்புதமான டாபிக்ஸ். நாரத மகரிஷி வந்து இவருக்கு பிரச்சீனா பரீத் அப்படின்ற ஒரு அரசனுக்கு வந்து எடுத்து வைக்கிறார். ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ஸ் கிராட்டிபிகேஷன்லயே வந்து தன்னுடைய பிள்ளைகள் கூட வந்து நல்ல ஒரு இதுல எடுத்துட்டு போன அவர் இன்னும் வந்து ஃப்ரூட்டிவ் ஆக்ஷன்ஸ் அண்ட் சென்ஸ் கிராட்டிபிகேஷன்லயே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சோ அவர் எந்த பரம்பரையை சேர்ந்தவர், ஏன் வந்து நாரத மகரிஷி வந்து அவருக்கு அதை எடுத்துரைக்கணும்? சோ காலையில நீங்க கேக்குறவங்க உங்க அட்லீஸ்ட் புஷ்பா மாதாஜி நீங்க எல்லாருமே ஜாயின் பண்றீங்க, விஜயகுமாரி மாதாஜி, விஜயகுமாரி மாதாஜி. சோ எது காலகன்யாங்கிறது ஐ எம் ஆஸ்கிங் பிரச்சீனா பரீத்துக்கு எதுக்கு வந்து நாரத மகரிஷி சொல்லணும்? No, he comes from the பரம்பரா. அது என்ன பரம்பரான்னு கேட்டுட்டு வாங்க. ஓகே, அந்த பரம்பரா சிஸ்டம்ல இப்போ ஒருத்தர் செய்யக்கூடிய நாட் அந்த மாதிரி இல்ல, ஒரு குடும்பத்துல அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து ஹையஸ்ட் லெவலா வந்து ஒரு தூய பக்தர் ஆயிருக்காரு. அப்படி அந்த 21 ஜெனரேஷன்ஸ் வந்து இட் வில் பி ரெஸ்கியூட். ஓகே, அந்த மாதிரி ஒரு வம்சத்துல பிறந்தவர் தான் பிரச்சீன பரீத். அது யாருன்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகே, நாளைக்கு எப்பனா சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா. எதுல பாக்குறது? பாடுங்க. 4th கேண்டோலயே பாடுங்க. 4th கேண்டோல தான் இருக்கும். 4th கேண்டோல தேடி பாத்தீங்கன்னா இருக்கும் கண்டிப்பா. எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அவர், ஏன்னா அவருக்கு முன்னாடி அவருடைய மூதாதையர் யாரு அந்த தூய பக்த நிலையில. இப்ப பிரகலாத் மகாராஜ் இருக்காரு, துருவ மகாராஜ் இருக்காரு இல்லையா? இந்த மாதிரி வந்து பலி மகாராஜ் இருக்காரு. இதுல எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அவர் அப்படிங்கறத வந்து நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சோ இப்ப துருவ மகாராஜ், அது மாதிரி பிரகலாத் மகாராஜ், அடுத்து வந்து பலி மகாராஜ். பலி மகாராஜ் வந்து இந்த வம்சத்தை பிரகலாத் மகாராஜுடைய வம்சத்தையே சேர்ந்தார். சோ அதனால அந்த 21 ஜெனரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெஸ்கியூட் ஆக்சுவலி. அதனால நாம செய்யக்கூடிய ஒரு நற்காரியம், பக்தியினுடைய தொண்டு தூய நிலையை அடைந்தால் நம்ம குடும்பத்துல வரக்கூடிய 21 தலைமுறைகள் வந்து ரட்சிக்கப்படுகிறது. எதன் மூலமாகவோ ரட்சிக்கப்படுகிறது. இதை தெரிஞ்சின்றா அட்லீஸ்ட் நம்மளுடைய வம்சம் நல்லபடியா எடுத்துட்டு போகணும்ன்றதுக்காக வந்து நாம கண்டிப்பா பாடுபட வேண்டும் இல்லையா? பக்தி செய்ய வேண்டும். பக்தி கொள்ளவில்லை என்றால் அது ரொம்ப ரொம்ப சிரமம். இப்ப நம்ம எல்லாம் கூட வந்து இங்க உட்கார்ந்துருக்கோம்னா நம்முடைய அப்பா அம்மா கூட ஏதோ பண்ணிருப்பாங்க, இல்ல நம்முடைய மாமனார் மாமியார் ஏதோ நல்லதொரு இது நிலையை அடைஞ்சிருப்பாங்க. இல்ல நீங்க நாளைக்கே சொல்லுங்க. ஐ டோன்ட் ஸ்பெகுலேஷன் வேண்டாம். கொஸ்டின் வந்து பிரச்சீனா பரீத் வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர், எதற்காக
யாராவது ஒருத்தர் அந்த வம்சத்துல வந்து இப்ப நம்ம வம்சத்திலேயே வந்து ஒருத்தர் நல்லது பண்ணியிருந்தா 21 தலைமுறைக்கு வந்து ரட்சிக்கிறதுக்கு பகவான் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து ஹெல்ப் பண்ணுவார், சகாயம் பண்ணுவார். இப்ப நாரத மகரிஷி மூலியமா வந்து அந்த பிராச்சீன பரிக்கு வந்து நல்லதொரு சகாயத்தை, இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரம் படி அவதார் பிராச்சீன பரித்துக்கு வந்து புஷ்ப மாதாஜி அந்த கிங் யார், புரஞ்சனா, கிங் புரஞ்சினி அப்படின்ற ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரத்தை வந்து உருவாக்கி, புரஞ்சனா என்பது இந்த உடல், ஆக்சுவலி இந்த உடல், இந்த புலன்கள் இதெல்லாமே வந்து லாஜிக்கலா அந்த இடத்துல மேப் பண்ணுவாங்க. சோ இந்த உடலை, ஆனா அவருக்கு வந்து பிராச்சீன பரித்துக்கு வந்து ஒரு கற்பனையில சொல்ற மாதிரி சொல்றதே இல்லை. உண்மையிலே ஒரு புரஞ்சனான்ற ஒரு அரசன் இருந்தான், அவன் செய்த தவறுகள், அவன் வந்து இவந்தோ அவனுக்கு இந்த ஆஸ்டாரிட்டிஸ் எல்லாமே தெரிந்திருந்தாலுமே அவன் வந்து இந்த புலன் நுகர்ச்சி, பலன் கருதும் செயல்களில் அவன் ஈடுபட்டு வயோதிகம் அடைந்து ஜரா, மரணம், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துலதான் இந்த ஸ்டோரி வந்து போயிட்டு இருக்கு இப்போ. சோ மரணத்தை எவ்வாறு நாம வந்து அணுக வேண்டும், பயம் என்னது, சோ யவனத்தினுடைய மனைவி யார் இல்லையா, ஜரா யாருன்னாக்கா காலத்தினுடைய குழந்தை, இப்படி ஒரு பெண் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம அந்த ஸ்டோரியில முதுமை தானே மாதாஜி, முதுமை. ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு ரூபம், அப்படின்னா பர்சனிஃபைடு கேரக்டர் கற்பனையா உருவம் கொடுத்து அதுக்கு விளக்கமா மாதாஜி? காலம் என்பதற்கு எவ்வாறு பகவானுடைய சுரூபமோ, காலகன்யனுடைய கன்யான்றது குழந்தை இல்லையா. சோ ஜரா வந்து அதனுடைய இது. அடுத்து வந்து அதனை யாருமே திருமணம், ஃபர்ஸ்ட் நாரத மகரிஷியை திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறான். சோ அவரும் நிராகரித்து விடுகிறார். அதுக்கப்புறம் தான் யவனராஜ் வந்து, யவனம் என்றாலே நம்முடைய இளமையை வந்து அவர் வந்து திருமணம் அதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து இப்ப அதுதான் போயிட்டு இருக்காங்க. சோ இப்படி எல்லாத்துக்குமே ஒரு பர்சனிஃபைடு ரூபம் உண்டு, பர்சனிஃபைடு ஃபேக்டர். இப்ப காலத்துக்கு எவ்வாறு பகவான் இருக்கிறாரோ, சோ ஒவ்வொருத்துக்குமே வந்து இப்ப நம்ம ஒரு கிரகங்கள் இருக்குன்னா அதுக்கு வந்து ராகுன்னா அதுக்கு ராகுக்கு ஒரு ராகுக்கு அதிதேவதை எனக்கூடிய இந்த ரூபம் உண்டு இல்லையா. கேதுக்குன்றது ஒரு ரூபம் உண்டு. சோ எவ்வாறு சூரிய கடவுள்னா சூரிய கடவுள் இருக்கின்றார், அவருடைய கிரகம் இருக்கு, அதுல வந்து அவர் கடவுள் இருக்கின்றார். சோ எல்லாத்துக்குமே அக்னினா அக்னி தேவன் இருக்கின்றார், அதுதான் பர்சனிஃபைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரூபம் கொண்ட அந்த தேவதை என்று பொருள். ஆக்சுவலி எவ்வாறு நாம புருஷோத்தம அதிக் மாசத்திற்கு வந்து ஒரு ரூபம் உண்டு இல்லையா, அதிதேவதை உண்டு இல்லையா, அதுதான் புருஷோத்தம தேவதை என்று நம்ம படிக்கிறோம் இல்லையா. அது போலதான் ஒவ்வொன்றுத்துக்குமே ரூபம் உண்டு. ஆனா அதை நம்ம தெரிந்து கொள்றதுக்கு நம்மளுடைய முயற்சி தேவை, அவ்வளவுதான். சோ இது மாதிரி கதை போயிட்டே இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொன்றுமே வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். கேட்கறத வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு, அதாவது நமக்கு இந்த பேரெல்லாம் டக்கு டக்குன்னு வரவே வராது எனக்கு. அது இன்னும் பகவான் எப்ப அருள் கொடுப்பாரோ தெரியாது. அந்த அருளாலதான் எல்லாத்தையும் மெமரியில வச்சுக்க முடியும். பேரு டக்குன்னு வரவே வராது, அது என்னன்னே தெரியாது. நிறைய வாட்டி கேட்டிருப்பேன், ஆனா வராது. So somewhere something நாளைக்கு ராதாராவுடைய ஃபேவரட் வந்து சேப்பங்கிழங்கு மால்புவா. முடிஞ்சவங்க செஞ்சு ஆஃபர் பண்ணுங்க. சேப்பங்கிழங்கு மால்புவா. ஓகே, எனக்கு தெரியாது. மால்புவா பண்ணாட்டி போதும் மாதாஜி, அத இது பண்ணலாம், வேக வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். ஓகே, அது என்ன செய்யறது தெரியாது. நீங்க வேணா ஒரு வெள்ளை வெள்ளையா இருக்கு மாதாஜி, வேக வச்சு தோலை எடுத்துட்டு அதை கட் பண்ணி நல்ல பவுடர் இருக்க மிளகாப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் மாதாஜி. வதக்கினா அப்படி ரோஸ்ட் ஆட்டம் நல்லா சப்ஜி பண்ணலாம் மாதாஜி. அதை வந்து போண்டா பண்ணலாம். அவருக்கு இவருக்கு ரொம்ப பிடிக்குமா மாதாஜி, பிரபுபாதாக்கு ரொம்ப பிடிக்குமா மாதாஜி அது. அவருக்கு கத்திரிக்காய் சேர்க்கலாம், நல்லதுதான், ஒண்ணும் சேப்பங்கிழங்கு கத்திரிக்காய் சேப்பங்கிழங்கு இந்த கிழங்கு நீங்க சேர்க்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு. நாளைக்கு சேப்பங்கிழங்கு தான் சேர்க்கணும். சேப்பங்கிழங்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, ஒரு பிக்சர் வேணா அப்புறமா போடுங்க. உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் மாதாஜி, போட்டோ எடுத்து அனுப்புறேன் மாதாஜி உங்களுக்கு. எல்லாருக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. ரொம்ப நல்லது மாதாஜி. அது கிழங்கு கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கு மாதாஜி, வேக வச்சு கொஞ்சம் வலுவலுன்னு பண்ணுவாங்க மாதாஜி. அந்த கிழங்கு மாதாஜி எங்க இதுல பிரார்த்தத்தப்ப அதை சேர்ப்பாங்க மாதாஜி, இதுதான் முக்கியம். பஜ்ஜி மாதிரி போடலாம்.
No problem. நல்லா இருக்கு மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாளைக்கு எல்லாருமே செய்து ராதாஷ்டமிக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு பதரேஷு நித்யம் பாகவத சேவயாம். பகவத்ய உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஸ்திகி. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய ஷலாகய சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामाह्यं तदा स्वापदान्तिकं. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. सप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पतारूप्यश्च कृपसिन्धुभ्य एव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. சோ நாம் இன்னைக்கு 18வது ஸ்லோகம் பார்க்க போறோம். மல்லிகா மாதாஜி நீங்க வாசிங்க. சசர்ஜ ஷாயா வித்யாம் பஞ்ச பர்வாணமக்ரதஹ தாமிஸ்ரமந்தாமிஸ்ரம் தமோ மோஹோ மகாதமஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சஜர்ஜஸ்சாயயா வித்யாம் பஞ்ச பர்வாணமக்ரதஹ தாமிஸ்ரம் தமோ மோஹோ மகாதமஹ. சஜர்ஜ படைத்து, சாயையா அவரின் நிழலுடன், அவித்யாம் அறியாமை, பஞ்ச பர்வாணம் 5 வகைகள், அக்ரதக எல்லாவற்றிலும் முதல், தாமிஸ்ரம் தாமிஸ்ர அந்த தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ர, தம தமஸ் மோக மோக, மகாதம மகாதமஸ் அல்லது மகாமோகம். மொழிபெயர்ப்பு. முதலில் பிரம்மன் தன் நிழலிலிருந்து பந்தப்பட்ட ஆன்மாக்களை மூடும் அறியாமையை படைத்தார். அவை 5 வகைப்படும். அவை தாமிஸ்ர, அந்த தாமிஸ்ர, தமஸ், மோகம், மகாமோகம் என்று அழைக்கப்படுகின்றன. பொருளுரை. புலன்களால் கிடைக்கும் நுகர்ச்சியை அனுபவிக்க இந்த ஜட உலகிற்கு வரும் பந்தப்பட்ட ஆன்மாக்கள் அல்லது வாழும் உயிர்கள் தொடக்கத்தில் 5 வேறுபட்ட சூழ்நிலையால் மூடப்படுகின்றன. முதல் நிலைமை தாமிஸ்ர அல்லது கோபத்தால் மூடப்பட்டது. இயல்பாக ஒவ்வொரு வாழும் உள்பொருளுக்கும் மிகச்சிறிய அளவில் சுதந்திரம் உள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா பகவானை போலவே அனுபவிக்கவோ நினைக்கவோ முடியும் என்று எண்ணுவது இந்த மிகச்சிறிய அளவில் தரப்பட்ட சுதந்திரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவது ஆகும். நான் ஏன் பகவானை போன்றே சுதந்திரமாக அனுபவிக்க கூடாது? மறதி, கோபம் அல்லது பொறாமையின் இயல்பினால் இந்த உணர்வு ஏற்படும். வாழும் உட்பொருள் நிரந்தரமாக பகவானின் அங்கமாக தொண்டனாக இருப்பதால் பகவானுக்கு சமமாக அனுபவிக்க அதனால் ஒருபோதும் இயலாது. அவன் இதை மறக்கும் பொழுது, எப்படியாவது பகவானுடன் ஒன்றிவிட வேண்டும் என்று முயற்சிக்கும் போது அவன் நிலைமை தாமிஸ்ர எனப்படும். புனிதமான உணர்வு களத்தில் கூட வாழும் உயிர் பொருளின் தாமிஸ்ர மனப்பான்மையை மிஞ்சுவது கடினம். ஜட உலக வாழ்வின் சிக்கலில் இருந்து வெளிவர முயற்சிக்கும் போது பலர் பகவானுடன் ஒன்றுபட விரும்புகிறார்கள். அவர்களின் தெய்வீகமான உன்னத செயல்களில் கூட தாமிஸ்ர எனப்படும் இந்த கீழ்த்தரமான மனப்பாங்கு தொடர்கிறது. அந்த தாமிஸ்ர மரணத்தை இறுதியாக முடிவாக கருதுவதை உள்ளடக்கியது. நாஸ்திகர்கள் பொதுவாக உடலே தனித்தன்மை வாய்ந்தது என்றும் அதனால் உடல் முடிவு பெறும்போது எல்லாமே முடிவு பெறுகிறது என்றும் நினைக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் முடிந்தவரை ஜட உலக வாழ்வில் உடல் இருக்கும் வரை அனுபவிக்க விரும்புகிறார்கள். அவர்களின் புனை கருத்து தத்துவம் என்னவென்றால், நீ வாழும் அளவும் செல்வச் செழிப்போடு வாழ வேண்டும் என்பதாகும். பாவம் எனப்படும் எல்லாவித தவறுகளை செய்தாலும் கருத்தில் கொள்ளாதே. குறைவில்லாமல் நீ உண்ண வேண்டும், பிச்சை எடு, கடன் வாங்கு, திருடுவதாலும் கடன் வாங்குவதாலும் பாவச் செயல்களில் ஈடுபட்டு அதற்காக அனுபவிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த தவறான கருத்தை மறந்துவிடு. ஏனென்றால் மரணத்திற்கு பிறகு எல்லாம் முடிந்து விடுகிறது. யாருமே வாழும்போது அவன் செய்யும் செயல்களுக்கு பொறுப்பல்ல.
வாழ்வின் இந்த நாத்திக கருத்து மனித நாகரிகத்தை அழிப்பதாகும். ஏனென்றால் மனவாசகம் கடந்த நிலையின் தொடர்ச்சியினை அறியாமல் இருப்பதே அதற்குரிய காரணமாகும். இந்த அந்த தாமிஸ்ர அறியாமை தமசின் விளைவாகும். புனித ஆன்மா பற்றி எதையும் தெரிந்து கொள்ளாது இருக்கும் நிலையே தமஸ் எனப்படும். இந்த ஜட உலகமும் பொதுவாக தமஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் வாழும் பொருள்களில் 99% தாம் ஆன்மா எனப்படும் தனித்தன்மையை அறியாதவர்கள். பெரும்பாலும் எல்லோரும் தான் இந்த உடலே என்று நினைக்கிறார்கள். அவனிடம் புனித ஆன்மா பற்றிய செய்தி எதுவும் இல்லை. இந்த தவறான கருத்தின் அடிப்படையில் ஒருவர் எப்போதும் இது என் உடல், இந்த உடலுடன் உறவுள்ள அனைத்தும் என்னுடையது என்று நினைக்கின்றனர். அப்படிப்பட்ட தவறுதலாக வழிநடத்தப்பட்ட பொருள்களுக்கு கவர்ச்சியான வாழ்வே ஜட உலக இருப்பிற்கு பின்புலமாக இருக்கிறது. உண்மையில் பந்தப்பட்ட ஆன்மாக்கள் ஜட உலகின் அறியாமையில் கவர்ச்சியான வாழ்வால் வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்கள் கவர்ச்சியான வாழ்வுக்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் இல்லம், தாய்நாடு, குழந்தைகள், செல்வம், பொருள் வளம் என்று அழைக்கப்படும் இவற்றின் பிடிப்புள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த பிடிப்புகள் அதிகரிக்கும் போது மோகம் அல்லது வாழ்வின் உடலியல் கருத்து பற்றிய மயக்கமும் அதிகரிக்கிறது. இவ்வாறு தான் இந்த உடலுக்கு சொந்தமான எல்லாம் என்னுடையது என்ற எண்ணமும் அதிகரிக்கின்றது. முழு உலகமும் மோகத்தில் ஆழ்த்தப்படுவதால் உட்குழு பிரிவு, சமுதாயங்கள், குடும்பங்கள், தேசிய தன்மைகளும் படைக்கப்படுகின்றன. அவை ஒன்றுடன் ஒன்று சண்டையிடுகின்றன. மகாமோகம் என்றால் ஜட உலக இன்பத்தில் பித்தாகி திரிவது. சிறப்பாக இந்த கலியுகத்தில் ஜட உலக இன்பத்திற்காக பரிவாரங்களை ஒன்று சேர்க்கும் பித்தத்தால் எல்லோரும் மூழ்கடிக்கப்படுகின்றனர். இந்த விளக்கங்கள் விஷ்ணு புராணத்தில் மிகவும் அழகாக தரப்பட்டுள்ளன. அதில் கூறப்பட்டுள்ளது, தமோ விவேகோ மோகஸ்யாத் அந்தக்கரண விப்ரம மகோ மோகஸ்து விக்னோயோ கிராம்யா போக சுனைச்சரா மரணம் ஹி அந்த தாமிஸ்ரம் குரோத உச்சியதே அவித்யா பஞ்ச பர்வைசா பிராதுர்பூதா மகாத்மனக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப ரொம்ப பிரபுபாதம் சொல்றதா மாதாஜி? எது இது விளக்கம் யார் சொல்றது மாதாஜி? விளக்கம் பிரபுபாதர் கொடுத்துட்டு இருக்கார். ஸ்லோகம் ஆனா ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அந்த வார்த்தைகளுடைய விளக்கம் மேலும் அவர் விஷ்ணு புராணத்துல இருந்து ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல ரொம்ப அழகா கொடுத்திருக்கார். தமோ விவேகோ மோகஸ்யா, இங்கே தமஸ் வந்திருக்கு, மோகமும் வந்திருக்கு. அந்த காரண விப்ரம மகாமோகஸ், அதாவது விக்னேயோ கிரமயா போக சுகைசதா, அதாவது போகா என்றால் நம்ம என்ஜாய் பண்றது, ரிஜாய்ஸ். இந்த பௌதிக இயற்கையில நம்ம செய்யக்கூடிய செயல்களை பற்றி இதனுடைய ரெஃபரன்ஸ் இங்க கொடுத்து. மரணம் ஹி அந்த தாமிஸ்ரம் என்ற ரெஃபரன்ஸ் வரும் இங்க அழகா கொடுத்துரு. தாமிஸ்ரம் என்பதும் வந்திருக்கு. குரோதா அப்படின்னாக்கா கோபம், உச்சத்தே, கோபத்தினுடைய இது. ஆவித்யா அதாவது அறியாமையால். பஞ்ச 5 வகையான இல்லையா, பஞ்ச பர்வைஷ்யா மேல அந்த 5 சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுவுமே பிராதுர் பூத மகாத்மனக, அதாவது இதையெல்லாம் யார் தவிர்த்து கொண்டு மென்மையாக வருகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை மகாத்மாக்கள் என்று ரெஃபரன்ஸா இந்த இடத்துல விஷ்ணு புராணத்துல இருந்து ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. மேல சொன்ன அந்த 5மே யார் கடந்து செல்கிறார்களோ அவர்களே மகாத்மாக்கள். அப்படின்னா இந்த மோகத்திற்கோ தாமசரத்துக்கோ அடுத்து அந்த தாமசரத்துக்கோ இல்லையா, மகாமோகம் மோகத்து பேஸ் லெவல், அதுல இன்னும் ரொம்ப அதாவது ஆழ்ந்த மோகம், அதை கண்டிப்பா அதை இல்லாம என்னால முடியவே முடியாது அப்படின்னு உட்கார்ந்து. துரோணரை சொல்லலாமா மாதாஜி? புரோணர் அவருடைய மகன். எஸ், அதுதான் ஸ்ட்ராங் ஃபீலிங். அதாவது பௌதீக இயற்கையின் மேல எஸ் இது முடியவே முடியாது, என்னுடைய பிள்ளையை நான் தான் ரட்சிப்பேன், அந்த ரட்சிக்கக்கூடிய இது திருதராஷ்டிரன் அவன் ரட்சிக்கிறதுன்னு கிடையாது. அவனுக்கு பேராசை, அவனுக்கு மோகம், பேராசை, அவன் பொறாமையோடு கொண்டவன். இவருக்கு துரோணாச்சாரியார் பொறாமை எல்லாம் கிடையாது, அவருக்கு தன் மகன் மீது இருந்த மோகம், அவ்வளவுதான். தான் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை கடைசி வரைக்கும் என்னுடைய பிள்ளையை காப்பாத்துவேன் அப்படின்ற அந்த அன்பை அவரு மோகமாக மாற்றி விட்டார். ஏன்னா அன்புக்கும் மோகத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அன்பு எதையுமே
அதாவது கண்டிஷன் எதிர்பார்க்காது பிளஸ் கண்டிஷனா எஸ் இதுதான் இது அப்படின்றது வந்து அடிச்சு சொல்லும். அவர் கண்டிச்சு வளர்க்கல. பையன் மீது பாசமழை பொழிகின்றேன் என்று நினைத்து கொண்டு அவன் செய்த தவறுகளுக்கு எல்லாமே அவர் சைலண்டா வந்து இருந்துட்டார். சோ தன்னுடைய பிள்ளைய வந்து ரட்சிக்கணும்ன்ற ஒரே ஒரு இதுதான் அவருக்கு இருந்தது இல்லையா? தசரதரோட பையன் ராமன், அது வந்து அன்பு, அது அன்பு. அவர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அது வேற. அவர் வந்து ராமரை வந்து அன்பு கொள்வது என்பது தவறு ஒண்ணு இல்லைல்ல மக்கள்ஜி. இந்த இடத்துல அஸ்வத்தாமன் வந்து தவறு இழைக்கின்றான். ராமரை வந்து நல்லபடியா தானே வளர்த்தாரு தசரத மகாராஜா. சோ அவர் அவ்வளவு சிறு பிராயத்திலேயே வந்து விஸ்வாமித்ர முனிவர் வந்து யக்னத்திற்காக காவலுக்காக அழைத்து செல்லும் பொழுது கூட அவர் அனுப்பி வச்சார் இல்லையா? சோ அதனால அவரது ஒண்ணுமே அங்க ஒண்ணும் மோகம் கிடையாது. மோகம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அன்பு, பிரிவினை, அந்த பிரிவை வந்து தாங்கிக் கொள்ள முடியாமலே அவர் வந்து மரணம். இன்னொன்னு அவருடைய இன்னொரு இதுவும் இருந்தது, அவர் சாபம் இருந்தது, சாபத்து இல்லையா? சோ அந்த ஒரு பிரிவு, ஒரு வயதான கண் தெரியாத ஒரு தாய் தந்தையரை வந்து ரவணனோட தாய் தந்தை, ரவணன் பேர், அவன் தாய் தந்தையர தண்ணி பிடிக்கிறப்ப அவர் என்ன நினைச்சாரு, மானு நினைச்சிட்டு ஆனா அவர்கள் இருவருமே மரணித்த பொழுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உனக்கு ஏற்படும். அதாவது மகனின் பிரிவாலதான் அவர் வந்து மரணம் அடையணும்ன்றது ஆல்ரெடி விதிக்கப்பட்ட. சோ அதனால அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் என்பது இருக்கின்றது இல்லையா? அதன் பிரகாரம் அவருக்கு மோகம் கிடையாது. ஏன்னா தசர மகாராஜா வந்து he was a saintly king, அதாவது தர்மத்தின் வழியிலும் இல்லையா தெய்வீகமான முறையிலுமே அரசாண்டவர். எவ்வாறு யுதிஷ்ட மகாராஜா, பரீட்சித் மகாராஜா, சோ ஜனகர், இவங்க எல்லாருமே வந்து செயின்ட்லி கிங்ஸ், தர்மத்தின் தரப்பில் இருந்து கொண்டு தங்களுடைய அரசை வந்து பரிபாலித்தவர்கள். சோ கைகைக்கு கொடுத்த வாக்குறுதியால வந்து அதை மீது நின்று ராமரை வந்து 14 ஆண்டுகள் வந்து வனவாசம் வந்து போகிறதுக்கான இதையும் வந்து அவர் வந்து ஓகேதான் சொல்ல வேண்டியனா, கொடுத்த வாக்கை அவர் வந்து காப்பாற்ற வேண்டும். அடுத்து வந்து பரதன் வந்து அரசாள வேண்டும் என்று அவருடைய 2 வரங்களை வந்து அவர் வந்து கொடுத்தார். அதனால நம்ம அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. இங்க மோகம் கிடையாது அவர்கள். ஆனா துரோணாச்சாரியாரது வந்து மோகம். அன்புக்கு மோகத்திற்கு நிறைய வித்தியாசம் உண்டு. அன்பு என்பது எல்லாமல்ல இறைவனுடைய அருளால் நம்முடைய பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கும், நாம எதுவும் செய்யறது கிடையாது, அவனுக்கு ஒரு நல் மார்க்கத்தை காட்டக்கூடிய ஒரு தந்தையாக மட்டும்தான் நாம் இருக்கோம்னு நினைக்க வைக்கும். அத்தகைய செயலை வந்து துரோணாச்சாரியார் புரியவில்லை. அவர் வந்து நிறைய வித்தியைகளை கற்றவர். அந்த வித்தியை பலம் என்பது அவர்கிட்ட இருந்தது இல்லையா? அந்த கவசத்தை வந்து மகனுக்கும் அவர் விட்டிருந்தார். சோ அவருடைய நெற்றியில வந்து பாத்தீங்கன்னாக்கா இட் வாஸ் அ ரெஸ்கியூ ஒன்லி. அஸ்வத்தாமனுடைய நெத்தியில வந்து அந்த இது நாக்ன சக்கரத்தாண்ட வந்து there is a something wherein அது ப்ரொடெக்ஷன் ஆகி அவனுக்கு கொடுத்திருந்தது. அவருடைய அந்த வித்தியை பலத்தினுடைய இதை வந்து அங்க கொடுத்திருந்தார். சோ அஸ்வத்தாமன் தவறு இழைத்தாலும் வந்து பிள்ளைக்காக வந்துதான் அவர் வந்து துரியோதனன் தரப்பில் நின்று போர் புரிய வேண்டியதா இருந்தது. இல்லை என்றால் அவர் துரியோதனன் தரப்பில் நின்று போர் புரிந்திருக்கவே மாட்டார் இல்லையா? சோ எது வரைக்கும் அவர் இருந்தால் மகாபாரத போர் வந்து நிறைவு பெறாது என்பது கண்ணனுக்கும் தெரியும். அதனால்தான் பீஷ்மர், துரோணர், கர்ணனை வந்து எவ்வாறு சூது செய்துதான் அவர்களை வெல்ல முடியும் என்று அதையும் வந்து கையாண்டார். சூதனுடைய நோக்கம் தர்மமானால் அதுவும் சூதும் வந்து தர்மமே ஆகும் என்று பகவானுடைய கருத்து இது. ஓகே, அதை நாமும் நோக்கம் இலக்கியது. சோ இந்த பிரபஞ்ச நன்மைக்காக ஒரு சிறு அதர்மத்தை புரிந்தால் பிரபஞ்ச நன்மை அடையும்னா அந்த அதர்மமும் தர்மமாகின்றது என்று சொல்லப்படுவது. அதனாலதான் எழுந்து போர் புரி. சோ எந்த கடவுளாவது எழுந்து போர் புரின்னு சொல்லியிருக்காங்களா? இது வரைக்குமே கிடையவே கிடையாது இல்லையா? ஆனால் பகவான் எழுந்து அர்ஜுனனை போர் புரின்னு தான் சொல்லியிருக்காரு. சோ அந்த 5 விதமான இதுக்கு வந்து மோகம், அதாவது இது 5மே நாம கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய ஒன்று. இந்த அன்புங்கிறது மத்தாஜி அந்த குழந்தை வந்து கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சு மேல வரணும்னு நினைப்பாங்க. இந்த மோகங்கிறது கண்மூடித்தனமா அந்த குழந்தை படணும், சுகமே படணும், நல்லா இருக்கணும், அந்த தன் குழந்தைதான் மேல வரணும் அப்படின்ற ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பு, அறியாமை, மோகம். சசர்ஜ ஷாயா வித்யாம் பஞ்ச பிரவாணமக்ரதஹ தாமிஸ்ரம் தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் தமோ மோக மகாதம. இதுலயே வந்துச்சு எல்லாமே. சோ இதுல சஹஸ்ர படைத்து, சோ முதல்ல பிரம்மர் இந்த 5ஐயும் படைக்கிறார். நம்ம இந்த உயிர் வாழிகளை படைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் டீட்டெயிலா இந்த பார்ட் நம்ம
முந்தைய அத்தியாயங்கள்ல படிக்கல, இப்ப இங்க படிக்கிறோம் இல்லையா. சகஸ்ர படைத்து, சாயா அவரின் நிழலுடன், வியாவித்யாயாம் அறியாமை, பஞ்ச பர்வனாம் 5 வகைகள், அக்ரத எல்லாவற்றிலும் முதல், தாமிஸ்ரம் தாமிஸ்ரம் எனக்கூடிய ஒரு பண்பு, அந்த தாமிஸ்ரம் எனக்கூடிய இன்னொரு பண்பு 2, தம என்பது தமஸ், மோக அப்படிங்கிறது வந்து மோகம் அதாவது அதன் மீது ஈர்ப்பு, அட்டாச்மெண்ட், மகா தமஸ் அல்லது மகா மோகம் என்றும் சொல்லப்படுகின்றது. சோ முதலில் பிரம்மன் தன் நிழலிலிருந்து பந்தப்பட்ட ஆத்மாக்களை மூடும் நம்ம மேல இந்த அறியாமையை படைத்தார். நமக்கு அறியாமை வந்து படைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த இயற்கையினுடைய குணாதிசயமே வந்து அறியாமை தான் இல்லையா. 3 குணங்களால அந்த தமஸ் குணத்துக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த அறியாமை எனக்கூடிய அந்த லேயர் வந்து, இப்ப நமக்கு எப்படி உடல் மீது இந்த துணி போட்டிருக்குமோ அந்த மாதிரி ஒரு லேயர், ஆன்மா மீது ஒரு லேயர் நமக்கு படைத்தார். இவை 5 வகைப்படும், 5 டைப்ஸ் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவை தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், தமஸ், மோகம் மற்றும் மகாமோகம். அந்த மகா தமஸ் என்பதுதான் வந்து மகாமோகமாக அழைக்கப்படுகின்றது. சோ புலன்களால் கிடைக்கும் நுகர்ச்சியை அனுபவிக்க இந்த ஜடவுலக்கு வரும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அல்லது வாழும் உயிர்கள் தொடக்கத்தில் 5 வேறுபட்ட சூழ்நிலைகளால் மூடப்படுகின்றன. இதெல்லாம் சிச்சுவேஷன்ஸ். அதனாலதான் சில சமயத்தில் நம்ம வெளிப்படுத்துகின்றோம். அவன் என்ன அவ்வளோ முட்டாள்தனமா அவன் பேசுறானே அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. சோ அவன் பேசுறதுக்கும் அவனுடைய செயல்பாடு, அவன் ரொம்பவுமே அறிவாளின்னு நினைச்சிருப்போம். சில சமயத்துல நமக்கு அந்த முட்டாள்தனமும் வந்து வெளிப்படும். சோ அது ஏன்னா இந்த மாதிரியான குவாலிட்டிஸோட தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம் அப்படிங்கறது வந்து தெரிந்து கொள்ளணும். அது இந்த உலகத்திற்கே இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ், இந்த பௌதிக இயற்கைக்கே இருக்கக்கூடிய பண்புகள். அதனால்தான் அதெல்லாம் முதலில் படைக்கப்படுகின்றது. முதல் நிலைமை என்பது என்னவென்றால் தாமிஸ்ரம். தாமிஸ்ரம் என்பது கோபத்தால் மூடப்பட்ட ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கோபம். இயல்பாகவே ஒவ்வொரு வாழும் உள்பொருளுக்கும் மிகச் சிறிய அளவில் சுதந்திரம் உண்டு. நமக்கு எல்லாருக்குமே சிறிய சுதந்திரம் கொடுத்திருக்கார் இல்லையா. எந்த செயலை எப்படி செய்யணும்ன்றதுக்கான அனுமதி வந்து பகவான் கொடுக்கிறார். ஆனா அதை சிந்திக்கக்கூடிய தன்மை, எவ்வாறு வெளிப்படுத்தணும் அப்படிங்கறது எல்லாமே நாம தான் செய்யறோம். ஆனால்தான் நம்முடைய கர்ம பலனுக்கு நாம இந்த இடத்துல சங்கடத்துல எப்பவுமே உழண்டுட்டு இருக்கிறதுக்கான காரணம், நாம் அந்த சிறிய சுதந்திரத்தை வந்து தவறான வகையில உபயோகப்படுத்தும் பொழுது, அதனால ஏற்படக்கூடிய பலன்களை அனுபவிக்கும் பொழுது நாம மீளா துயரில் வந்து ஆழ்ந்திருக்கின்றோம். சோ நினைக்கவோ முடியும் என்பது மிக சிறிய அளவில் தரப்பட்ட சுதந்திரத்தை நாம தவறான முறையில் பயன்படுத்துவதாகும். நான் ஏன் பகவானை போன்ற சுதந்திரமாக அனுபவிக்க, எத்தனை பேர் நான் இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. என்னை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது இல்லையா. என்னை யாருமே எது இருக்கக்கூடாது, எனக்கு பிடிச்சதுதான் நான் செய்வேன். வாட் மை கான்சியஸ் டெல்ஸ் ஐ வில் டூ, வாட் மை தாட் ப்ராசஸ் டெல் ஐ வில் டூ. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் செய்வேன். இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சர்வசாதாரணமாக பேசக்கூடியவர்கள் தான் இல்லையா. அங்கே நான் எனக்கூடியது எதுனாக்கா அது நம்முடைய அகங்காரம் இல்லையா. சோ நான் ஏன் பகவானை போன்றே, பகவான் இஸ் த ஃபுல்லி, அதாவது ஈஸ்வராட் இல்லையா. அவர் முழுவதும் சுதந்திரமானவர், இந்த ஜட பொருட்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவரிடமிருந்து தோன்றியதுதான், பிரிந்து வந்ததுதான். ஆனால் அதற்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை நாம எத்தனையோ இடங்கள்ல படிச்சுக்கிட்டே வரோம். ஆனால் நாம கடவுளோட கம்பேர் பண்ற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு அஞ்ஞானத்தில் இருப்பவர்கள். நம்மள படைச்ச கடவுளுக்கு சமமாக நம்ம என்றைக்காவது ஆக முடியுமா? ஒரு காமனா ஒரு சென்ஸ் வச்சு நம்ம யோசிச்சா கூட கண்டிப்பா முடியாது இல்லையா. நம்ம தாய் தந்தையருக்கே பௌதீகத்திலேயே நம்ம பார்க்கும் பொழுதே அவர்கள் மூலியமா பகவானால கிடைச்ச நம்ம வரப்பிரசாதம் தான் நாம எல்லாருமே இல்லையா. சோ தாய் தந்தையருக்கு வரப்பிரசாதமாக பிறந்த நாம தாய் தந்தைக்கே நம்ம சமம் ஆக முடியாது. So that is the quality. பௌதீகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கே நம்மளால வந்து சமம் ஆக முடியாது, அவருக்கு மேல வந்து சுதந்திரமாக போக முடியாது என்பதை நாம தெரிந்து கொண்டாலும் இறைவனோட நாம வந்து காம்படிஷன் பண்றோம், அதுதான் தவறு இல்லையா. மறதி, கோபம் அல்லது பொறாமையின் இயல்பினால் இந்த உணர்வு ஏற்படும். அதுதான் வந்து தாமிஸ்ரம் எனக்கூடிய அந்த பண்பனுடைய குவாலிட்டிஸ். சோ கோபம், மறதி அல்லது பொறாமையின் இயல்பு, என்வியஸ், இது மூன்றுமே வந்து தாமிஸ்ர குவாலிட்டிஸ் அப்படிங்கறத வந்து எழுதி வச்சுக்கோங்க. வாழும் உள் பொருள் நிரந்தரமாக பெர்மனண்டா பகவானின் அங்கமாக பின்ன பகுதி தொண்டனாக இருப்பதால் அதுதான் நம்முடைய உண்மையான நிலை. தட் இஸ் த பர்மனன்ட் பொசிஷன் ஆஃப் எ ஆத்மா. சோ நாம் எப்பொழுதுமே பகவானுக்கு திருத்தொண்டு புரியக்கூடியவர்கள்.
அதுதான் உண்மையான நிலை. பகவானுக்கு சமமாக அனுபவிக்க அதனால் ஒருபோதும் இயலாது இல்லையா? இந்த ஆன்மாவால இயலுமா? அவருக்கு நிகராக நாம வந்து சுதந்திரத்தை அனுபவிக்க முடியுமா? நாம கண்டிப்பா முடியாது. அவன் இதை மறக்கும் பொழுது, ஆனால் இதை அவன் மறந்தக்கூடிய நிலை. ஏன்னா கடவுள் என்பவர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதை உணரக்கூடிய தன்மை வந்து நிறைய பேருக்கு கிடையாது. எங்க இருக்கார் கடவுள் காட்டுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கறவங்க தான் உண்டு. சோ அவன் இதை மறக்கும் பொழுது அப்படின்னா, அந்த உயிர் வாழி இந்த ஆன்மா மறக்கும் பொழுது, எப்படியாவது பகவானுடன் ஒன்றிவிட வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுது, அது ஃபர்ஸ்ட் மறக்கும் பொழுது ஒன்று. இரண்டாவது சாயுஜ்ய முக்தி இல்லையா? பகவானோடு ஒன்றிவிட வேண்டும் என்ற முயற்சிக்கும் பொழுது அவன் நிலைமை தாமிஸ்ரம் எனப்படுகின்றது. சோ அதாவது மேல மறதி, கோபம், இது எல்லாமே பொறாமை என்பது குவாலிட்டிஸ். ஓகே, அதனுடைய விளைவாக வந்து நாம மறக்கின்றோம், நம்முடைய நிலை உண்மையான நிலையை மறக்கின்றோம். மேலும் நாம வந்து பகவானோட வந்து இணைந்து விட வேண்டும், அவருக்கு சமமாகி விட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையை நாம வந்து வளர்த்து கொள்கின்றோம். அவரோட இணைஞ்சு விட்ட நாமும் கடவுள் தானே அப்படிங்கிற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து தாமிஸ்ர நிலை எனப்படுகின்றது. புனிதமான உணர்வு களத்தில் கூட வாழும் உயிர் பொருட்களின் தாமிஸ்ர மனப்பான்மை மிஞ்சுவது கடினம். இந்த குவாலிட்டியை வந்து ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றது என்பது மிக மிக கடினமானது. ஏன்னா நமக்கு கிடைச்ச எல்லாமே பாடிலி ஃபேக்டர்ல தான் நம்ம பாக்குறோம். இந்த உடல் ரீதியான அமைப்பை கொண்டு நம்முடைய எல்லாவற்றையோடய நம்ம வந்து நம்மள வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஒப்புமை செய்துக்கிறோம். இது இந்த நாம மேல அவங்க பெருசா நாம சிறுசா, இப்படிப்பட்ட ஒரு கம்பேரிசன் எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் இல்லையா? எது வரைக்கும் நம்முடைய குணாதிசயம் இந்த நிலையில் இருக்கின்றதோ அது தாமிஸ்ர பண்பை வந்து ஏற்படுத்துகின்றது. அதை மிஞ்சுவது என்பது, அதுல இருந்து நம்ம வெளியில வர்றது என்பது மிக மிக கடினமானது. எப்ப நம்ம இந்த ஆன்மா வேறு உடல் வேறு அப்படிங்கிற தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த உண்மையை தெரிந்து கொள்ளாத வரை இல்லையா, மேலும் நம்ம வந்து கடவுளுக்கு நிகர் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும் வரை கண்டிப்பாக வந்து நம்மளால இந்த தாமிஸ்ர பண்பை வந்து அதுல இருந்து வெளியில வர முடியாது. ஜட உலக வாழ்வின் சிக்கலிலிருந்து வெளிவர முயற்சிக்கும் பொழுது, அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா கொஞ்சமா இந்த ஆத்ம ஞானம் தெரிந்தவர்கள் பலர் பகவானுடன் ஒன்றுபட விரும்புகிறார்கள். இது நெக்ஸ்ட் லெவல். அதாவது இந்த ஜீவன் வந்து நித்தியமானவன், அவன் பிரம்ம நிலை அடைந்தால் அவனே கடவுள் என்னக்கூடிய அந்த சுத்த சத்துவ நிலை இல்லையா, பிரம்ம நிலை அடையும் பொழுது பகவானோட அவன் வந்து சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறான் இல்லையா? ஆனா உண்மையிலே அந்த நிலையில வந்து தானும் ஒரு கடவுள் என்ற நிலை சித்திகளை எல்லாம் வளர்த்து கொண்டு, சோ நான் கடவுள் என்ற நிலையை அவன் வந்து எல்லாருக்கும் வந்து பறைசாற்றக்கூடிய நிலை வருகின்றது. இம்பர்சனல் நேச்சர் அது வந்து செகண்ட். சோ ஒன்றுபட விரும்புவர்கள் அவர்களின் தெய்வீகமான உன்னத செயலில் கூட அப்படிப்பட்டவர்கள் ஆற்றக்கூடிய அந்த தெய்வீகமான காரியங்கள் தாமிஸ்ரம் எனப்படும் இந்த கீழ்த்தரமான மனப்பாங்கு தொடர்கின்றது. அதுவும் வந்து தாமிஸ்ரத்திற்கு வருகின்றது. சோ கோபம் மற்றும் வந்து இந்த இம்பர்சனல், அதாவது அருவவாதிகள், இந்த இரண்டு நிலைகளுமே அருவவாதின நிலைகள் எல்லாமே தாமிஸ்ரத்துல வரதாக இந்த பொருள் முறையில வந்து சில பிரபுபாதர் அவர்கள் ரொம்ப அழகாக கொடுத்திருக்கார். நெக்ஸ்ட், அந்த தாமிஸ்ரம் மரணத்தை இறுதி முடிவாக கருதுவது உள்ளடக்கியது. சோ இது நம்ம அதாவது கொன்ற பாவம் தின்றால் போச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, பாலிசி. அதாவது நம்ம இந்த இருக்கிற வரைக்கும் தான், நம்ம இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. மரணித்த பிறகு இந்த எதுவுமே கிடையாது. எந்த செயல் செய்தாலுமே, எத்தனை பாவம் செஞ்சாலுமே இந்த உடலோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு. அடுத்து வந்து உடல் மரணித்த பிறகு அந்த பாவத்திற்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. இது நாத்திக கருத்து. சோ அந்த தாமிஸ்ரம் இது இன்னும் மோசமான கருத்து. மரணத்தை இறுதி முடிவாக, அதுதான் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து டெத்து தான் அப்படின்னு நினைக்கக்கூடியது. மரணத்துக்கு பிறகு நமக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியது. ஆனா உண்மையிலே மரணத்திற்கு பிறகு நாம இன்னொரு பிறவி எடுக்கிறதுக்கான விதையைத்தான் நாம வந்து இங்கு விதைத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய செயல்கள் கர்மங்கள் அனைத்தும் அதனுடைய பலன்களை அனுபவிக்கிறதுக்கு எந்த மாதிரி பலன்களை நாம பெறப்போகின்றோம் என்பது நாம் எந்த மாதிரி காரியங்களை செய்தோமோ அதை பொறுத்து இருக்கிறது. புண்ணிய காரியங்கள் செய்தால் நல்லது ஒரு பிறவி ஏற்படும், பாவ காரியங்கள் செய்தால் அதை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பிறவியை நம்ம பெறுவோம். இதை பற்றியான உண்மையை அறியாதவர்கள் நாம மரணித்தாலே நம்மோடு எல்லாமே வந்து மரணித்து விட்டது என்று எண்ணக்கூடிய நம்முடைய கர்ம பலன்கள் என்பது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. சோ இதோட எல்லாத்துக்குமே கஷ்டங்கள், எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி. ஃபார் எக்ஸாம்பிள் தற்கொலை செய்து கொள்றவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தை விட்டு சென்றாலே போறோம், இந்த சங்கடத்துல இருந்து நாம வந்து வெளியில போயிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இல்லையா?
ஆனா உண்மையிலே தற்கொலை செய்து கொண்ட பிறகு உடலற்ற நிலையில் அவங்களால மேலையும் போக முடியாது, இன்னும் ஆயுஷ் இருக்கு இல்லையா? நமக்கு மேல இருக்கக்கூடிய லோகத்துல அந்த பிசாசுகள் இருக்கக்கூடிய அந்த லோகத்துல இருப்பாங்க. ஏதாவது ஒரு பாடி கிடைக்குதா அப்படின்றத வந்து அதுக்குள்ள நுழைஞ்சு அவங்களை நிறைய பேருக்கு பேய் பிடிச்சிருக்குலாம் சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி அதுதான். அது சில காலம் அந்த உடல்ல தங்கி அதுக்கப்புறம் தன்னுடைய அவஸ்தைகளை வந்து அந்த உடல் கொண்டே அவர் வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய தன்மை. அதனால மரணித்த பிறகு நம்ம சுயமாக மரணத்தை வந்து அதாவது நாமளே மரணத்தை வந்து ஏற்கவே கூடாது. மரணம் தானாகவே வந்து அணுக வேண்டும். இயற்கை மரணத்தை தான் நாம ஸ்வீகரிக்க வேண்டும். நமக்கு சொல்யூஷன் இந்த பிரபஞ்சத்துல எஸ் எல்லாருக்குமே வந்து கஷ்டமான சூழ்நிலைகள் உண்டு. அதை எதிர்கொள்ள முடியாமல் என்ன செய்யறாங்க? மரணத்தை வந்து ஸ்வீகரிக்கிறார்கள் தானாகவே, தற்கொலை. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை இறுதி அதுதான் நமக்கு சொல்யூஷன் நினைக்கிறவங்க வந்து நாஸ்திகர்கள். பொதுவாக உடலே தனித்தன்மை வாய்ந்தது என்றும் இட் இஸ் த கிரேட், இந்த உடல் வந்து ஒரு மேன்மையானது என்று நினைக்கிறார். அதனால் உடல் முடிவு பெறும்பொழுது எல்லாமே முடிஞ்சிச்சு, நம்ம கஷ்ட நஷ்டம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. இவ்வாறு அவர்கள் முடிந்தவரை ஜட உலக வாழ்வில் அதனால எதையுமே பெற்று அனுபவிக்கிறோம்னா இதுதான் சுகம் இல்லையா? நமக்கு மாட மாளிகை, அடுத்து வந்து அநேக செல்வங்கள் இல்லையா? இப்படி எல்லாம் இருக்கிறது இதுதான் நித்தியமான சுகம் என்று நினைப்பார்கள். மரணித்தால் எல்லாமே அங்கே, நஷ்டங்கள் எல்லாம் கூட அங்கேயே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடிய தன்மை. உடல் இருக்கும் வரை அனுபவிக்க விரும்புகிறார்கள். மேலும் அவர்களின் கருத்தத்துவம் என்னவென்றால் அவங்களுடைய மனசு, அவங்க எவ்வாறு அவங்களுடைய எண்ண ஓட்டம் இருக்குன்றது ரொம்ப அழகாக இங்க வந்து படம் பிடிச்சு காட்டியிருக்கார் நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள். நீ வாழும் அளவு, அதாவது நாம எவ்வளவு நாளும் வாழ போறோமோ அவ்வளவு நாளுக்குமே செல்வ செழிப்போடு வாழ வேண்டும். அதாவது இருக்கும் வரைக்கும் நல்லா இருந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது என்ன. பாவம் எனப்படும் எல்லாவித எந்த செயல் செய்தாவது இல்லையா, அதாவது அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தியாவது நாம வந்து சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தகைய ஆன்மாக்கள் இது. செல்வ செழிப்போடு வாழணும், அடுத்தவங்க கிட்ட கொள்ளையடிச்சு கூட நான் வந்து நல்லா சுகமா அனுபவிக்கணும். எல்லா தவறுகளை செய்தாலும் கருத்தில் கொள்ளாதே, அதை பத்தி எல்லாம் நீ நினைக்கவே நினைக்காத இல்லையா? அடுத்தவனுடைய ஆஸ்தியை அபகரிக்கிறதுல வந்து ஒன்னும் தப்பே கிடையாது. இது எல்லாமே ஃபுல்லு நாத்திக கருத்துக்கள் இல்லையா? குறைவில்லாமல் நீ வந்து 3 வேளை சாப்பிடணும். நம்ம நீ பிச்சை எடுப்பியோ, கடன் வாங்குவியோ, இல்லை வந்து கொள்ளை அடிப்பியோ, ஒருத்தரை வந்து கொன்னுட்டு நீ காசை எடுத்துப்பியோ, எப்படி எந்த மார்க்கத்துல நீ சம்பாதிக்கிறன்றது முக்கியமே கிடையாது. நீ வந்து சுகமாக வாழணும், அதுதான் இலக்கு இந்த பிரபஞ்சத்துல. அதற்காக அனுபவிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த தவறான கருத்தை நீ மறந்துவிடு. ஏனென்றால் மரணத்துக்கு பின்னாடி உனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் இங்கே முடிஞ்சிடும். அதனால யாரும் வாழும் பொழுது அவன் செய்யும் செயலுக்கு பொறுப்பே கிடையாது. அப்படின்னா நாம செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாம கிடையவே கிடையாது. இப்ப நான் வந்து யாரையாவது வந்து திட்டுறேன் அப்படின்னாக்கா அந்த திட்டுதல் அன்னெசரியா நான் வந்து பேசுறேன்னாக்கா அதுக்கு அந்த பேசின பேச்சுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் பேசணும், பேசினேன், அவ்வளவுதான். அவன் தவறு செஞ்சான்றது என்னுடைய கண்ணோட்டத்துல. உண்மையிலேயே அவன் தவறு செஞ்சானா இல்லையான்றது வந்து பொதுவான கருத்து 100%. அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாமே நாத்திகத்தன்மை. சோ அப்படின்னா நம்ம இதுல எல்லாமே பாடிலி ஐடென்டிபிகேஷன் தான். எவ்வளவு அழகான கருத்துக்கள் நம்ம சில பிரபுபாதர் அவர்கள் கொடுத்திருக்காரு. இதுதான் மனிதனுடைய எண்ண ஓட்டமே இல்லையா? சோ அப்படி வாழ்வின் இந்த நாத்திக கருத்து மனித நாகரிகத்தை வந்து ரொம்ப பாதாளத்துல தள்ளி விட்டுறோம், எடுத்துட்டு போய் நரக உலகங்களுக்கு தான் தள்ளும். இப்படிப்பட்டவர்களுடைய செயல்கள் அவங்களுக்கு தெரியாது, பின்னாடி போய் நரகத்துல போய் அனுபவிக்க போறோம். மரணித்த பிறகு நம்ம மேல யம தர்மராஜா போகும் பொழுது இமீடியட்டா நம்மள ஒரு 11 நாள் கீழே நம்முடைய பாடி கிட்டதான் நம்ம ஆத்மா உட்கார்ந்துருக்கோம். கருட புராணத்துல வந்து நம்ம படிச்சோம்னா தெரியும். சோ அதுல நம்ம வந்து யம தர்மராஜா, யார் யம தர்மராஜா கிட்ட போவாங்க? பக்தரற்றவர்கள் தான் யம தர்மராஜா கிட்ட போவாங்க. பக்தர்கள் எல்லாம் பகவான் திருப்பாதங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பை பெறுகிறார்கள். ஆனால் பக்தர் அற்றவர்கள் வந்து இலக்கு என்னன்னே தெரியாம வாழ்ந்தவங்க வந்து யம தர்மராஜானுடைய கோர்ட்டுக்கு தான் போகணும். மரணித்த பிறகு அந்த ஆன்மா அங்கே செல்லும். அந்த ஆன்மா வந்து மீண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு 11 நாட்கள் வந்து அனுப்பி வைக்கப்படுகின்றது. நம்ம அந்த 11 நாட்கள் தான் டெய்லி அந்த சிலதெல்லாமே வந்து சாஸ்திரங்கள் ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல பண்ணிட்டே இருப்போம் டெய்லி இல்லையா? சோ நமக்காக அழறவங்க யாரு? நம்ம அப்ப அந்த இடத்துல தெரியுமா வந்து நம்ம போனதுனால சந்தோஷப்பட்டவங்க எத்தனை பேரு, நம்ம இருந்தப்போ வந்து நம்ம இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்க எத்தனை பேரு, இதெல்லாம் நாமளே வந்து கண்கூடா கவனிப்போமா? சோ இந்த ஆத்மா நிலையை பற்றி உணராதவர்களுடைய செயல்கள்லாம் இது எல்லாமே இந்த பேராகிராஃப். அந்த தாமிசம் இது இன்னும் மோசமான ஒரு நிலை இல்லையா? சோ எவ்வளவு பாவங்கள் வேணாலும் செய்வாங்க இவங்க. கொலை கொள்ளை புரியறது எல்லாமே அந்த தாமிசிர குணத்தை சேர்ந்தவர்கள் தான்.
சோ இப்படிப்பட்டவர்கள் கடந்த நிலையின் தொடர்ச்சியை அறியாமல் இருப்பதே அதற்குரிய காரணம். ஏனென்றால் மனவாசகம் கடந்த நிலையினை தொடர்ச்சியினை அறியாமல், அதாவது இந்த சூக்ஷ்மத்தை பற்றியே அறியாமல் அவர்கள், மனவாசகம் கடந்த நிலை என்பது ஒருத்தருக்கு வந்து சூக்ஷ்ம உடல் இருக்கின்றது, அந்த ஆத்மா வந்து அதன் மேல இருக்கு அப்படிங்கறது வந்து அறியாமலே, ஆத்மாவை பற்றிய ஞானம் இல்லாமலே இருப்பதற்கே இதனுடைய காரணம். சோ மனித நாகரிகத்தையே இந்த அந்த தாமிஸ்ரம் வந்து அழித்து விட, இந்த சிவிலைசேஷன் ஆஃப் த, அதாவது இந்த ஹியூமன் சொசைட்டி வந்து அழிவுக்கு வரத்துக்கான காரணமே இதுதான். சோ ஏன் வந்து நாத்திகத்தை அவ்வளவு வந்து இந்த பக்தி தொண்டில் இருக்கிறவங்க வந்து வெறுக்கிறார்கள் சொல்றத விட அது இருக்கக்கூடாது என்று அவர்கள் அறிவுறுத்துகிறார். அதுல வெறுப்பு கிடையாது. எஸ், தே ஆர் ஆல்வேஸ் கைடிங் அஸ். ஏன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்கான காரணம் இதுதான். மனிதன் தன்னுடைய மனித பிறவியையே அவன் வந்து இழந்து விடுகின்றான். அடுத்த ஜென்மம் கேரண்டி நாத்திகவாதிகளுக்கு வந்து மனித பிறவியே கிடையாது. அவர்கள் விலங்கினத்திலோ இல்ல வந்து நரக உலகங்களுக்கோ இல்ல கீழான, அதாவது கிராஸ் பாடி மட்டுமே இருக்கக்கூடிய அத்தகைய நிலைக்கு கூட அவர்கள் தள்ளப்பட்டிருக்கார். மீண்டும் மனிதனாக ஆவதற்கான சான்ஸே அவங்களுக்கு கிடைக்காது. தே ஆர் ஆக்சுவலி மிஸ்ஸிங் தட் சான்ஸ். சோ இது வந்து அந்த தாமிஸ்ரம். மேலும் இந்த அந்த தாமிஸ்ரம் அறியாமை தமசனுடைய, இது எங்க இருந்து வருதுன்னா தமஸ் குணத்திலிருந்து வருகின்றது. இந்த இயற்கையினுடைய 3 குணங்கள்ல ஒன்று இல்லையா, அதுதான் தமஸ். புனித ஆன்மா பற்றி எதையுமே தெரிந்து கொள்ளாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து தர்மம் என்பது அதர்மமாக தெரியும், அதர்மம் என்பது தர்மமாக தெரியும். அதுதான் வந்து தமசுக்கு வந்து என்ன இலக்கே தெரியாது. அவன் ஆற்றக்கூடிய ஒரே செயலை வந்து அவன் பண்ணிட்டு இருப்பான். இப்ப குடிக்காரன் குடிச்சுட்டேதான் இருப்பான், அதுதான் அவனுடைய இலக்கே. அதனால தன்னுடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் வந்து சங்கடத்துல இருக்காங்களே அப்படிங்கிற அந்த உணர்வே இருக்காது. போனோமா, சம்பாதிச்சோமா, இன்னைக்கு 200 ரூபாய் வந்ததா, குடிச்சிட்டு ரோட்ல விழுந்துட வேண்டியதுதான். இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இது. சோ இது அந்த தாமிஸ்ரம் வந்து எங்க இருந்து வருதுன்னாக்கா இந்த தமஸ் குணத்துல இருந்து வருது அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. சோ அந்த தமஸ் குணம் வந்து இந்த இயற்கையினுடைய ஒரு குணம் இது. ஆக்சுவலி இந்த ஜட உலகமும் பொதுவாக தமஸ் என்றே அழைக்கப்படுகிறது. இந்த மெட்டீரியல் வேர்ல்டே வந்து தாம்சிக் என்பது சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் வாழும் பொருட்களில் 99% வந்து தாம் ஆன்மா எனப்படும் தனித்தன்மை அறியாதவர்கள் தான். எஸ், நம்ம ஆன்மா என்றதை பத்தி அறிஞ்சிருந்தோமா பகவத்கீதை கிளாஸுக்கு முன்னாடி? கண்டிப்பா கிடையாது. எத்தனை பேர் பகவத்கீதை கிளாஸஸ் கண்டினியூஸா அட்டென்ட் பண்றாங்க? 18 நாள் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து 100 பேர் 200 பேர் கூட இருப்பாங்க. ஆனா கிளாஸ் அட்டென்ட் பண்றது 20-30 பேர் கூட அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி கிளாஸ் அட்டென்ட் பண்ண அந்த 20-30 பேர் கூட நெக்ஸ்ட் லெவல் கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லி கொடுத்தாலும் கூட கண்டிப்பா அவங்க வர்றதே கிடையாது. ஏன்னா அவர்களுடைய நிலை இதுதான். இதை நாம அவங்களுக்கு சொல்ல முடியாது. இப்ப நாம எல்லாரும் ஒரு அட்லீஸ்ட் கேட்கக்கூடிய ஒரு பொறுமையாவது நம்ம வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு கேட்கக்கூடிய பொறுமையை நம்ம வளர்த்துன்னு இருக்கோம் இல்லையா? அதனாலதான் இதை வந்து கேட்கக்கூடிய அந்த நிலைக்கு நாம வந்திருக்கோம். பகவான் கொடுத்திருக்கார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எப்படி வாழக்கூடாது எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து நாம தெரிந்து கொள்வதுதான் இந்த நம்முடைய வேத சாஸ்திரங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறதே அதுதான். எந்த மாதிரி வாழணும், எந்த மாதிரி வாழவே கூடாது, இப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்படி வாழ்ந்தால் என்ன கிடைக்கும் இல்லையா, எவ்வாறு வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்படி வாழவே கூடாத நிலையில் வாழ்ந்தால் நீங்க எந்த நிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறது. சோ வாழும் பொருட்களில் 99% 99% தான் ஆன்மா எனப்படும் தனித்தன்மையை அறியாதவர்கள். நாம நித்தியமான இந்த ஆன்மா பகவான் தோன்றிய பின்ன பகுதி, நாம இந்த உடல் கிடையாது. ஹூ am I? யாராவது வந்து நான் யார் என்ற ஒரு கொஸ்டின் வந்து எப்பயாவது கேட்கிறார்கள் என்றால் அட்லீஸ்ட் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது. நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற அனலைசிஸ் வந்து பண்ணணும் இல்லையா? அவனிடம் புனித ஆன்மா பற்றிய செய்தி எதுவுமே கிடையாது. 18.66 லோகமா என்னது, ஐ திங்க் 56 or 56 நினைக்கிறேன். இந்த ரகசிய ஞானத்தை எடுத்துரைக்க கூடாதுன்னு பகவானே சொல்லியிருக்கார். நாத்திகவாதிகள் இவங்களுக்கு எல்லாம் சொன்னா கூட புரியாது. அப்படின்னா நம்ம ஏதோ பைத்தியம் பிடிச்சி சொல்றோம்னு நினைச்சுக்குவாங்க அவங்க. உண்மையான நிலை வந்து தெரியறதில்லை. இந்த தவறான கருத்தின் அடிப்படையில் ஒருவர் எப்பொழுதும் இது என் உடல், இந்த உடலுடன் உறவுள்ள அனைத்தும் இது சம்பந்தப்பட்ட எல்லாமே என்னதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட தவறுதலான வழி ஆனா மரணித்த பிறகு அந்த அவனுக்கு சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் அவன் எடுத்துட்டு போக முடியுறதா அப்படின்ற யோசனை அவனுக்கு வந்ததா? நிறைய பங்களா கட்டியிருப்பான், கார் வச்சிருப்பான் இல்லையா,
எவ்வளவோ ஆஸ்திகள் வைடூரியங்கள் எல்லாம் கூட வச்சிருந்திருப்பான். இதெல்லாம் என்னது அப்படின்னு நினைக்கக்கூடியவன். ஆனா அவனுடைய இந்த உடல்ல அவன் இந்த உலகத்தை விட்டு சென்ற பொருள் எவ்வாறு செல்கிறான் என்ற ஞானமும் இருக்காது. மரணமான பிறகு அது எல்லாத்தையுமே அவனால எடுத்துட்டு போக முடிஞ்சதா? என்னுடைய அப்படின்னு ஒரு கொஷின் வந்து அவனுக்கு எழணும் இல்லையா? தவறுதலாக வழி நடத்தப்பட்ட பொருட்கள் கவர்ச்சியான வாழ்வை ஜடவுலக இருப்பிற்கு பின்புலமாக இருக்கிறது. அதாவது உண்மையிலே பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட உலகின் அறியாமையில் கவர்ச்சியான வாழ்வில் நடத்தப்படுகிறார் இல்லையா? உண்மையான நிலை நமக்கு தெரியறதே கிடையாது. இது தாமசிக்கான இயல்பினால் தான் வரக்கூடிய ஒன்று. சோ இங்க இருக்கிறது எல்லாமே உண்மை, இது எல்லாமே நித்தியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பண்பை வந்து தாமசிக் உணர்வுலதான் இருக்கிறவங்க தான் செய்யக்கூடியது. சோ எக்ஸாம்பிள், போதைக்கு அடிமையானவர்கள் இல்லையா, தவறான உறவு முறையிட்டு கொண்டிருப்பவர், இந்த 4 ரெகுலேஷன்ஸ்ல நாம வந்து we are not followingனாலே இது எல்லாமே தாமசிக் பண்புல தான் அடங்கும். அவர்கள் கவர்ச்சியான வாழ்வுக்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் இல்லம், தாய்நாடு, குழந்தைகள், செல்வம், பொருள் வளம் எனப்படும் இவற்றில் பிடிப்புள்ளவர்களாக நெக்ஸ்ட் ஃபேஸ் இது. அடுத்த ஃபேஸ் என்னன்னாக்கா அவர்கள் வந்து பற்றுதலை வந்து ஸ்ட்ராங் பற்றுதலை வந்து வளர்த்துக்கிறாங்க. அது கிடைக்கலன்னா தான் அவங்களுக்கு வந்து வெளிப்பாடே வேற இல்லையா, அழிவான பாதைக்கு சென்று விடுகிறார்கள். இப்படியா ஸ்ட்ராங் அதுதான் மோகமாக உற்பத்தி ஆகின்றது. இப்ப தாம்சிக் பண்புல இருந்து அதுவே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது நமக்கு வந்து பற்றுதல் அதிகமாக அதாவது எனக்கு என் குழந்தைகள், செல்வம், அதாவது பாடிலி அட்டாச்மெண்ட். இந்த இடத்துல நாம் எல்லாருமே நம்முடைய ரிலேஷன்ஸ், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்முடைய ஃபேமிலி, அடுத்து என்னுடைய நாடு, இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே வந்து நம்ம இந்த கிராஸ் லெவல்ல நம்ம அதனோட வந்து நம்ம அட்டாச்மெண்ட், உண்மையிலேயே அதனோட நம்ம எந்த அட்டாச்மெண்ட்டும் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. எஸ், நம்ம குழந்தைகள், நம்ம வீடு எல்லாமே நமக்கு அன்பு கொண்டுதான் அவர்களோட நம்ம உறவு கொள்ள வேண்டும். ஆனால் மோகம் கொண்டு உறவு கொள்ளவே கூடாது. அன்பிற்கும் மோகத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இப்போ எதெல்லாம் கிராஸ் லெவல்ல நம்ம அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோமோ இல்லையா, ஸ்தூலமான நிலையில வந்து அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோமோ அது வந்து தவறான அட்டாச்மெண்ட். அவனும் நம்முடைய பிள்ளைகள், அதுவும் ஒரு ஆன்மா, நம்முடைய தாய் தந்தை, அவர்களும் மீண்டும் அவர்கள் பிறவி எடுப்பார்கள் இல்லையா? இருக்கிற வரைக்கும் நாம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் இல்லையா? பலனை எதிர்பார்க்காமல் செய்யணும். நம்மளை பெற்று வளர்த்த தாய் தந்தை நமக்கு இவ்வளவு வளங்களை கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு நாம எதையாவது செய்யணும் இல்லையா? மேலும் வந்து அது நம்முடைய கிராட்டிடியூட், தட் இஸ் த தேங்க்ஸ் இல்லையா? 5 விதமான, அதாவது நம்ம எத்தனை தாய்மார்கள், குருவினுடைய மனைவி ஒரு தாய், அடுத்து வந்து நம்மள படைச்சவங்க தாய், பசுவும் ஒரு தாய். இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம நன்றி கடன் பட்டவர்கள் தான். பாகவதத்திலேயே நம்ம படிச்சிருக்கோம் 7 தாய்மார்களுக்கு நம்ம கண்டிப்பா வந்து நன்றி கடன், பூமி தாய், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கடன் பட்டவர்கள். இந்த கடனை கண்டிப்பா நாம தீர்க்கணும் இல்லையா? தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டியது கடன். நமக்கு அவங்களை செய்திருக்காக, அவர்களுக்கு நாம் திரும்பி செய்யக்கூடிய சேவை என்பது கடனை அடைக்கிறது தான். சோ தட் இஸ் கிராட்டிடியூட். அது அன்பு கொண்டு செய்ய வேண்டும். நம்ம பிள்ளைகளை நாம வளர்க்கிறோம்னா, பகவான் நமக்கு இந்த ஜென்மத்துல கொடுத்திருக்கார் பிள்ளைகளை, பிள்ளை வரம் கொடுத்திருக்கார். அவர்களை நல்ல பாதையில எடுத்துட்டு வந்து ஒரு நல்ல குடும்பஸ்தராக நம்ம வந்து செய்ய வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அந்த கடமையை நாம செய்யணும். ஆனா பிள்ளைகிட்ட இருந்து நாம எதையும் எதிர்பார்க்க கூடாது. பிள்ளை வந்து தன்னுடைய இதுவாக அவன் செய்வது வேறு, அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நாம எதிர்பார்த்து நம்ம பிள்ளைகளை வந்து வளர்க்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறு இல்லையா? சோ இதுதான் மோகம். மோகம் என்பது எதிர்பார்ப்போடு செய்யறது. அன்பு என்பது எதிர்பார்ப்பற்று செய்யறது, வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். அந்த ஒரு நிலைதான் இது. சோ இந்த எல்லாமே நம்ம எல்லா செல்வம், பெரும் வளம், இது எல்லாமே அதனோட நம்ம என்ன பண்றோம்? எதிர்பார்ப்புகள். அடுத்து அவனோட வந்து நம்ம பிணைந்து விடுகின்றோம். அதுதான் வந்து மோகம். சோ இந்த பிடிப்புகள் அதிகரிக்கும் பொழுது அது மோகம், அல்லது வாழ்வின் உடலியல் கருத்து பற்றிய மயக்கமும் அதிகரிக்கின்றது. பாடிலி அட்டாச்மெண்ட் இல்லையா? கிராஸ் பாடி, அதாவது இந்த ஸ்தூல உடலினுடைய இந்த பூமியை வந்து நமக்கு ஒரு வஸ்து மாதிரிதான் இல்லையா? அதன் மீது வந்து நமக்கு பற்றுதல், இது என் வீடு இல்லையா அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட். சோ அந்த மோகம் என்பது இருக்கக்கூடாது. நான் இந்த உடலுக்கு சொந்தமான எல்லாம் என்னுடையது என்ற எண்ணம் வந்து அதிகரிக்கின்ற இது மோகம். முழு உலகமும் மோகத்தில் ஆழ்த்தப்படுவதால் உட்குழு பிரிவுகள், சமுதாயங்கள், இன்னும் அதனுடைய விரிவங்கம் இல்லையா? சமுதாயம் எப்படி? ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு நகரம், பல நகரங்கள் சேர்ந்தது வந்து ஒரு சிட்டி இல்லையா? அத மாதிரி வந்து ஒரு சிட்டி, பல அதாவது பாத்தீங்கன்னாக்கா சிட்டி எல்லாமே சேர்ந்ததுனாக்கா ஒரு கண்ட்ரி இல்லையா? ஒரு நாடு, பல நாடுகள் சேர்ந்ததுதான் இந்த புவி
இப்படி நம்முடைய பற்றுதல் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து அதிகரித்து செல்லுதல் இல்லையா. உட்குழு பிரிவுகள், தேசிய தன்மைகள் படைக்கப்படுகின்றன. இவை ஒன்றோடு ஒன்று பாத்தீங்கன்னாக்கா சண்டையிடுகின்றன, காம்படிஷன். மகாமோகம் என்றால் ஜட உலகத்தில் இன்பத்தில் பித்தாக தெரிவது. அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு மண்டையில அடிச்சு சொன்னா கூட புரியாது. சோ பித்தாக தெரியுது, இதுதான் பர்மனன்ட் அப்படின்னு நினைக்கிறது. எனக்கு நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்பா, நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்பா, இல்லையா. என் கீழே எத்தனை பேர் படிச்சவங்க வேலை செய்வாங்க பாருங்க, எத்தனை ஐஏஎஸ் அதிகாரி அதை வந்து இது தூக்கிட்டு வருவாங்க. இப்படி ஒரு மோகத்தை நாம வளர்த்து கொள்றோம் பாருங்க, பதவி, பவர், இந்த மாதிரியான நிலைகள் எல்லாமே. சோ இதுக்கு பித்தனாகி விடுவது, ஆக்சுவலி அதன் மீதே பைத்தியமாகிறது. சிறப்பாக இந்த கலியுகத்தில் ஜட உலக இன்பத்திற்காக பரிவாரங்களை ஒன்று சேர்க்கும் பித்தத்தால் எல்லாம் மூழ்கடிக்கப்படுகின்றன. அதனால நம்ம என்ன பண்றோம், கட்சியை வளர்க்கிறோம் இல்லையா, தொண்டர்களை வளர்க்கிறோம். சோ அவங்களும் அவங்களோட குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான செயல்களுக்கே வந்து ஈடுபடுகிறார்கள். இப்படியேப்பட்ட ஒரு நிலை. சோ இந்த விளக்கங்கள் விஷ்ணு புராணத்துல வந்து இது மகாமோகம். சோ நன்மையான காரியங்கள் வந்து செய்யணும்னா அதற்கான கூட்டம் நம்ம தேடி போக வேண்டியதே கிடையாது, தானாகவே வந்து சேரும் இல்லையா. இஃப் த ரூலிங், யார் ரூல் பண்ண போறாங்களோ, ஆட்சி புரிய போறாங்களோ, அவங்களுடைய குணாதிசயங்கள், சுபாவம், நற்காரியங்கள் செய்தவர்களாயின் அதற்கு கூட்டம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலே அவங்க வந்து அவங்களுடைய இதெல்லாமே அவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் இல்லாதப்போ நம்ம எல்லாருமே வந்து தவறான வழிகள்ல போய் தான் அந்த கூட்டத்தை நாம சேர்க்கின்றோம். இது எல்லாமே பிராக்டிக்கலா எல்லா இடங்களிலுமே நடக்கக்கூடிய ஒன்றுதான். இந்த இடம்தான் கிடையாது, எல்லா இடங்களிலுமே இந்த பௌதீகத்துல இப்ப நிகழ்ந்துக்கும், இந்த புவி வாழ்க்கையில நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் இப்படிதான். சோ இந்த விளக்கங்கள் விஷ்ணு புராணத்திலயும் சேம் அந்த மேல ஸ்லோகம் சொன்ன மாதிரி தமோ விவேகோ மோகாஸ்யா, இங்க மோகம் தமசு, அந்த காரண விப்ரமக மகாமோகம், இது மூன்றாவது. நான் விக்னேயோ கிரமயா போக சுகைஷன, போக சுகைஷதா, அதாவது அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. போகம் என்றாலே அனுபவித்தல், என்ஜாய். மரணம் ஹி, அதாவது அதாவது மரணம் வரும் பொழுதுதான் வந்து எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. இப்பதான் அந்த கருத்தை படிச்சோம். மரணம் ஹி அந்த தாமஸ்ரம், அந்த தாமஸ்ரம் என்றால் அந்த தாமஸ்ரத்துல அவனுடைய நினைப்பு என்ன, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும், எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா நம்ம மரணிச்ச பிறகு அதுக்கும் எதுக்கும் சம்பந்தமே, கொன்ற பாவம் தின்றால் போச்சுன்ற மாதிரி ஒரு நிலை. தாமிஸ்ரம், இது நான்காவது. குரோத அச்சு, தாமிஸ்ரம் வந்து கோபத்தினுடையனால வர்றதுன்றது. ஆவித்யா பஞ்ச பிரவேசிய பிராதுர் பூத மகாத்மனக இல்லையா. சோ இதெல்லாம் நம்ம வந்து வெல்ல வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு மகாத்மாவாக நம்ம ஆக முடியும். மகாத்மாவுடைய இயல்புகள் எல்லாமே இதற்கு அப்பாற்பட்ட நிலை என்பதையும் நாம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த ஒரு ஸ்லோகமே ரொம்ப பெரிய ஸ்லோகம். சோ ஹரே கிருஷ்ணா. பஞ்ச கல்பதாருபியஷ கிருப சிந்துபியேவச்ச பதிதனாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. कोटि वैष्णव वृंद की जय। नामाचार्य हरिदास ठाकुर की जय। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण।